ஃபர்ஸ்ட் நானும் நெல்சனா வேட்டை மன்னன் கதை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது, ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகல, ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகல. நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று, அதில் வந்து நான் எழுதிட்டே இருக்கணும். அதில் நெல்சன் நான் பேசும்போது அது கூட பழகுனவங்களுக்கு தெரியும், சில வார்த்தைகளை நம்ம பீப் போட்டு தான் எழுதணும். அதை போட்டு நான் எழுதிட்டு இருந்த காலகட்டம். அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா வந்து சேர்ந்தான், அப்புறமா வந்து சேர்ந்தார் சினிஷ். அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும். அவர் அந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார். அது ஹர்ட்லாம் பண்ணல. எது நடந்ததுன்னா, நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார். நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது. நான் அப்போ வந்து டிவி பண்ணிகிட்டு இருந்தேன், வேட்டை மன்னனில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு காமெடி ரோலும் பண்ணிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் வம்புல போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைனேன். சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம், நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்கள்லாம் ஆகக்கூடாது பாருங்க, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்கள். சரி விடுவாருன்னு பார்த்தா விட மாட்டாரு. எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல, இவரா சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. நான் மறந்துட்டேன் அந்த மேட்டரே. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆகிடும்ல, அதில் நான் பேசாமல் இருந்தது இவர் மேலே கோபமாக இருக்கதா இன்னைய வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஹர்ட்லாம் பண்ணல, அப்போ எனக்கே ஐடியா இல்லை. அப்போ ஆக்சுவலாக நடுவில் என்ன சொன்னார்னா, சும்மா இல்லாமல் நீங்கள்லாம் ஹீரோ ஆகக்கூடாது சிவா, நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ஹீரோ ஆகணும், நீங்கள் அவங்க கூட காமெடி நான் நடிகன்னு சம்மந்தமே இல்லாமல் அவரெல்லாம் கோர்த்து விட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஓப்பனாக பேசுவாப்புல. அதனால பல பேர்கிட்ட பிரச்சனையாக இருக்குது, பஞ்சாயத்தாக இருக்குது, நிறையா இருக்குது, இன்னமும் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றது தான் உங்களுடைய சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவருக்கு ஒரு பேஷன். இப்போ கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் 5, 6ன்னு போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டார் அவர். இது 5th ப்ராஜெக்ட் 6th ப்ராஜெக்ட், இந்த மீதி 4 ப்ராஜெக்ட் என்ன நம்ம சொல்லவே மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக 5, 6ன்னு போட்டுக்கிட்டான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் 2 படம், அடுத்த வருஷம் 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். இவன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு மட்டும்தான் சொல்கிறான், எப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறானா பாருன்றார் அவர். இப்படி தான் கான்வர்சேஷன் போயிருந்தது. பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நீங்கள், நான் ஏன் சினிஷோட எனர்ஜின்னு சொல்கிறேன்னா, அவர் 40 வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் முடிச்சு புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாவுக்குள்ளே வராரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்பில் யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க. அவர் வந்து 40 வருஷம் ஆச்சு, அவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு. அண்ட் எல்லாரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இங்கே டைரக்டராக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்காங்க, நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். எப்படி உங்களுக்கெல்லாம் டைரக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா, சினிஸே டைரக்டர் ஆகிட்டான் நம்ம ஆக முடியாதான்னு சொல்லி தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. நான் சினிஷ்ட்டு கேட்பேன், சினிஷ் ஏன் இப்போல்லாம் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறதில்ல அப்படின்னா, பண்ணணுங்க அப்படின்னா. நான் விளையாட்டுக்கு கேட்டேன், சும்மா நீங்கள் சீரியஸ் ஆகிட்டு ஏதாவது பண்ணுறாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு, பார்க்கிங் வந்து நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னு சொல்லி. ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பார்க்கிங் படம் வந்து இன்னொரு ப்ரொடியூசரோட சுதனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு. அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடென்ஸ், என்ன உஷாராக இருந்தால் இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னா என்ன கான்ஃபிடென்ஸ் லெவல்னு பார்த்துங்க. அவ்வளோ ஒரு உஷாரான ஆள். ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கிப்பாருன்னா பணத்தை எப்படி செட்டில்மெண்ட் வாங்குவாப்லன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.